ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ரஞ்சிதா. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னா வெஜைனல் ட்ரைனஸ். அதாவது நிறைய பெண்களுக்கு வெஜைனல் ட்ரைனஸ் இப்போ ஏர்லி ஸ்டேஜ்லேயே வருது. ஒரு 25-30 வயசுலேயே வெஜைனல் ட்ரைனஸ்ன்னு சொல்லி கிளினிக் வராங்க. அண்ட் ஆல்சோ இந்த வெஜைனல் ட்ரைனஸ் மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா வெஜைனல் ட்ரை ஆகிறது கண்டுக்காம விடுறதுனால அதனால அரிப்பு, அதனால இன்ஃபெக்ஷன் ஆகுறது, இல்ல உடலுறவு கொள்ளும் போது அந்த இடத்துல ஒரு பர்னிங் சென்சேஷன், எரிச்சல் இருக்கிறதோ இல்ல பெயின் ஆஃப்டர் செக்ஸ், இதெல்லாமே வரதை நம்ம நார்மலா கிளினிக்ல பாக்குறோம். ஸோ இதுக்கான ஒரு அவேர்னஸ் ஸ்டார்டிங்கே வெஜினல் ட்ரைனஸ் இருக்கும் போதே நீங்க அதை கண்டுபிடிச்சு ஓரளவுக்கு சீக்கிரமாவே சார்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தரா எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வராம நம்ம தடுக்கலாம். ஸோ இந்த வெஜைனல் ட்ரைனஸ் எதனால வருதுன்றது பார்ப்போம். வெஜைனல் ட்ரைனஸ் ஏட்ரோபிக் வெஜைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மெயினா நார்மலா நம்ம பாடியில வர்றதுன்னு பாத்தீங்கன்னா மெனோபாஸ் அட்டன் பண்ணவங்க, அதாவது ஒரு 45-50 வயசு ஆனவங்களுக்கு நார்மலாவே அவங்களோட பாடியில ஈஸ்ட்ரஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வெஜினல் ட்ரைனஸ் நார்மலாவே அவங்க பாடியில இருக்கும். ஸோ அவங்கள தவிர யங் ஏஜ், அதாவது ஒரு 25-30 வயசுலயே அந்த வெஜினல் ட்ரைனஸ் வர்றது காமனாவே முன்னெல்லாம் இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு காமனா இருக்கு. ஸோ இந்த 25-30 வயசுல பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது ஈஸ்ட்ரஜன் நம்ம பாடியில டிராப் ஆகி குறைகிறதுனால நம்மளுக்கு இந்த வெஜினல் ட்ரைனஸ் வருது. எதனால நம்ம ஈஸ்ட்ரஜன் குறைஞ்சோடனே இந்த வெஜினல் ட்ரைனஸ், இச்சிங் இதெல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்மளோட வெஜைனால ஈஸ்ட்ரஜனோட பங்கு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஈஸ்ட்ரஜனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வெஜைனாவை எலாஸ்டிசிட்டி போகாம பாத்துக்கிறதும் நம்மளோட ஈஸ்ட்ரஜன் தான். நிறைய மாதிரி நம்மளோட வெஜைனா, அதாவது பெண் உறுப்புல pH பேலன்ஸ், அசிடிட்டியை மெயின்டைன் பண்றது இந்த ஈஸ்ட்ரஜன் தான். ஸோ மூன்றாவதா என்ன அப்படின்னா அந்த இடத்துல லூப்ரிகேஷன் சொல்லுவோம். இந்த செக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல பெயினா இருக்கட்டும், இல்ல செக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஃபீல் பண்றது என்ன அப்படின்னா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு, இல்ல எரிச்சல் இருக்கு அப்படின்றதுதான். அது எதனால அப்படின்னா அந்த இடத்துல ப்ராப்பரான ஒரு லூப்ரிகேஷன் செக்ரேட் ஆகாததுதான் ஒரு காரணமா இருக்கும். ஸோ அந்த லூப்ரிகேஷன்னா என்னன்னா ஒரு ஜெல் மாதிரி அந்த வெஜைனால செக்ரேட் ஆகுறது. அந்த ஜெல் கன்சிஸ்டன்சியை உருவாக்குறதே அந்த அந்த லூப்ரிகேஷனை உருவாக்குறது, ப்ரொடியூஸ் பண்றது, செக்ரேட் பண்றதே இந்த ஈஸ்ட்ரஜன் தான். ஸோ ஈஸ்ட்ரஜன் நம்ம ஹார்மோன் தானே அப்படின்னு சொல்லி கேஷுவலா இல்லாம நம்ம ஹார்மோன்ஸை நம்ம ரெகுலேட்டடா நல்ல பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு என்ன ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுமோ அதை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஈஸ்ட்ரஜன் வேற என்ன வெஜைனால பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஷ்யூவை தின் ஆக விடாம பாத்துக்கிறது. ஸோ இதுவும் ஒரு ஈஸ்ட்ரஜனோட வேலைதான். ஸோ ஈஸ்ட்ரஜன் எதனால குறையுதுன்றது பாத்துருவாமா. ஈஸ்ட்ரஜன் எப்பப்ப குறையலான்னு பாத்தீங்கன்னா சைல்டு பர்த், அதாவது ஒருத்தருக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அவங்களோட பாடியில நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடக்கும். ஸோ அந்த டைம்லயும் நம்மளுக்கு ஈஸ்ட்ரஜன் இம்பேலன்ஸ்டா இருக்கலாம். செகண்ட், மெனோபாஸ் அட்டன் பண்ணவங்க, அதாவது 45 வயதுக்கு மேல மெனோபாஸ் ஸ்டேஜ் வந்துடும். ஸோ அந்த இடத்துல அவங்களோட ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ் கம்மியாகும். மூன்றாவது என்ன அப்படின்னா பிரெஸ்ட் ஃபீடிங். இதெல்லாம் நார்மலா நம்மளுக்கு ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ் எப்பப்ப கம்மியாகுன்றத நான் சொல்றேன். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங், பாலூட்டும் தாய்மார்களுக்கும் அந்த இடத்துல ஈஸ்ட்ரஜன் கொஞ்சம் கம்மி ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இப்போ ஒருவேளை கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, இல்ல ரேடியேஷன் தெரப்பி எடுக்கிறாங்க, கீமோதெரப்பி அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னாலும் ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ் கண்டிப்பா லோ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அந்த மாதிரி, அதாவது தன்னோட இம்யூன் சிஸ்டமே அவங்களையே அட்டாக் பண்றதுதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டிசார்டர் இருந்தாலும் அவங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிகரெட் ஸ்மோக்கிங். ஸ்மோக் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ் கம்மியாகும். ஆன்டி ஈஸ்ட்ரஜன் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறவங்க, இல்ல வேற ஏதாவது மெடிகேஷன்ஸ் எடுக்கிறாங்க, ஹெவி டோஸ்ல ஏதாவது எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சில அந்த மெடிசன்ஸோட காம்ப்ளிகேஷன்ஸா ஈஸ்ட்ரஜன் கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவரி சர்ஜரி மூலயமா அவங்களுக்கு ஓவரியில ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அந்த ஓவரிஸை ரிமூவ் பண்றதுனால கூட ஈஸ்ட்ரஜன் கம்மியாகலாம். வேற என்ன பாத்தீங்க அப்படின்னா டச்சிங்னு சொல்லுவோம். டச்சிங்னா ஒன்றும் இல்லை, நார்மலா ஒரு லிக்விட் சொல்யூஷனோ நார்மலா கடையில விற்கும், இன்டிமேட் சொல்யூஷன்ஸ், இன்டிமேசி சொல்யூஷன்ஸ் அந்த மாதிரிலாம் விற்கும். அந்த லிக்விட் சொல்யூஷன்ஸ் போட்டோ இல்ல சோப் போட்டோ அந்த இடத்த சென்டட் சோப்ஸ் வச்சு நல்லா சோப் வச்சு வாஷ் பண்றது. அண்ட்
மஞ்சள், தயிர், வினிகரு, வேப்பிலை இதெல்லாம் வந்து இச்சிங் இருக்குன்னு சொல்லிட்டு, அரிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா போட்டு நரன்னு தேய்ச்சி அந்த இடத்த ஒரு வழி பண்றது, அதுதான் வந்துட்டு டச்சிங்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே ஒரு காரணமா இருக்கலாம் ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ் கம்மி ஆகுறதுக்கு. ஸோ இந்த டச்சிங் பண்றதுனாலையும் வெஜைனல் ட்ரைனஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஓகே டாக்டர், இப்ப எனக்கு வந்து வெஜைனல் ட்ரைனஸ் இருக்கா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான அறிகுறிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு லூப்ரிகேஷனே இல்லாத வெறும் ட்ரையாவே இருக்கிறது, இச்சிங் இருக்கிறது, அரிப்பு இருக்கிறது, இது ரெண்டு வந்து ஒரு அறிகுறியா நோட் பண்ணலாம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உடலுறவு கொள்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு எரிச்சல் இருக்கிறது, இல்ல பெயின் ஆஃப்டர் செக்ஸ்ன்னு சொல்லுவோம். செக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வலி ரொம்ப அதிகமா இருக்கிறது, அடிக்கடி வந்துட்டு யூரின் போறது, இது எல்லாமே ஒரு அறிகுறிகள். இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பேப் டெஸ்ட் இல்லைன்னா யூரின் டெஸ்ட் வந்துட்டு நீங்க எடுத்துக்கிறது நல்லது. இந்த வெஜைனல் ட்ரைனஸ் இருந்துச்சுன்னா என்னென்ன உணவு முறை எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, வெஜைனல் ட்ரைனஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்களோட வெஜைனாவை நல்ல ஒரு பிஹெச்ல மெயின்டைன் பண்ணணும், நல்லா ஹெல்தியா வச்சுக்கணும் அப்படின்னா இந்த உணவு முறையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளாக்ஸ் சீடு, இது வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன்ன்றதுனால இதுல வந்து ஈஸ்ட்ரஜனை சூப்பரா வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து செசமி சீடு, எள்ளு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா மென்சஸ் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து எள்ளுருண்டை கொடுக்கறது, அதெல்லாம் ஏன்னு பாத்தீங்கன்னா எள்ளு வந்து நல்லா ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். செசமி சீடு. தேர்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா பெரிஸுமே நீங்க கண்டிப்பா லைஃப்ல வந்துட்டு வாரத்துக்கு 2 முறையாச்சும் எடுக்கணும். பெரிஸ்ல அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. ஃபிஷ், சிக்கனு, எக்கு, ஒருவேளை வந்துட்டு உங்களுக்கு இச்சிங் இருக்கு அப்படின்னா இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பட் ஃபிஷ், சிக்கன், எக்லாம் வந்துட்டு ஈஸ்ட்ரஜனை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், கீரை, பீன்ஸ், பனானா, பொட்டேட்டோ, அடுத்தது வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, ஆம்லா, லெமனு, இதெல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். கர்டு, மில்க், ஆல் டைரி ப்ராடக்ட்ஸ். கர்டு வந்து ரொம்பவே நல்லது. நட்ஸ்ல வந்து ஆல்மண்ட் அண்ட் வால்நட், இதுவும் வந்து சூப்பரா வந்து ஈஸ்ட்ரஜனை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாமே சாப்பிட்டுவாங்க, வெஜினல் ட்ரைனஸ் நல்லாவே கம்மியாகும். அண்ட் இன்னொரு விஷயம் நிறைய பேர் பண்ணிட்டு வர்றது என்ன அப்படின்னா, வெஜினல்ல வந்து அப்படியே சுட சுட தண்ணி எடுத்து ஊத்துவாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ சூடா தண்ணி எடுத்து அந்த இடத்துல ஊத்தாதீங்க. ஓரளவுக்கு வெதுன்னு இருந்தா ஓகே, சூடா கொதிக்க எடுத்து ஊத்துனீங்க அப்படின்னா அந்த இடத்துல பிஹெச் லெவலே ஃபுல்லா போயிடும். அண்ட் அந்த இடத்துல இருக்க குட் பாக்டீரியா எல்லாமே செத்து போயிடும். ஸோ அப்படி போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வாங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மோஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ்க்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.